வணக்கம். இன்றைய பதிவு செவ்வாழை மரங்களுக்கு நடுவில் பாக்கு கன்றுகளை நடவு செய்கிறதுக்காக நிலத்தை தயார் செய்யும் போது பதிவு பண்ணது. நம்ம ஏன் செவ்வாழை கன்றுக்குள்ளே பாக்கு கன்றுகளை நடுறோம்னா, பாக்கு கன்றுகளை சமவெளி பகுதிகளில், அதாவது திறந்தவெளி பகுதிகளில் நடுறதுனால அதனோட ஆரம்ப வளரும் பருவங்களில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சரியாக வளராது, நிறையா கன்றுகள் பட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாழையும் ஒரு 3 வருஷங்களுக்கு வாழைக்கன்றுகளுக்கு இடையிலேயே பாக்கு கன்றுகளை வளர்த்துட்டு அந்த 3 வருடங்களை வாழையும் அறுவடை செஞ்சுட்டு 4வது வருடங்கும் போது பாக்கு கன்றுகள் நம்மளோட உயரத்துக்கு மேலே வளர்ந்துடும். அப்போது நம்ம வாழை மரங்களை பெயர்த்து எடுத்துட்டு பாக்கு தோப்பா முழுவதும் மாற்றிடலாம். அதுக்காக நம்ம தோட்டத்தில் ஒரு 40 சென்ட் அளவில் நிலங்களை தயார் செஞ்சோம். அப்போ நான் பதிவு பண்ணது. நிலத்தை தயார் செய்கிறதோட முதல் படியே பார்த்திங்கன்னா, நிலத்தை நல்லா, அதாவது மென்மையாக ஆகிற அளவுக்கு நம்ம உழுதுக்கணும். நம்ம மருதாம்பு விட்ட காடு அப்படிங்கிறனால மண்ணெல்லாம் இறுகி இருக்கும். நம்ம தார் வெட்டுறப்போ உள்ளே நடந்திருப்போம். இடையில இந்த மாதிரி சருகுகள்லாம் நீக்கிறப்போ நிறைய தடவை உள்ளே நடந்திருப்போம். அதனால் மண் ரொம்ப இறுகி இருக்கும். அதனால் டில்லர் விட்டு நம்ம உள்ளே, அதாவது மரங்களுக்கு இடையில் நல்லா உழுதுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த உழுத மண்ணை எடுத்து பக்கவாட்டில் இருக்கிற, அதாவது மரங்களுக்கு மண் கட்ட போகிறோம். நம்ம இப்போ உழுதுட்டதுனால என்னென்னா, மண் நல்லா இறுகி இருந்த மண் நல்லா பொது பொதுன்னு உழவு ஓட்டிட்டு போயாச்சு முன்னாடி டில்லரை வச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச சருகுகளை இந்த மாதிரி ஒவ்வொரு சாரிக்கும் நடுவில் 2 மரங்களுக்கு நடுவில் உழவு ஓட்டுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி போட்டிருக்கு. இதுக்கு மேலே நம்ம உழவு ஓட்டின மண்ணை எடுத்து மண்ணணைக்க போகிறோம். அதனால் அந்த காய்ந்த சருகுகளும் மக்கி வாழை மரங்களுக்கு ஒரு நல்ல சத்தம் அமையும். நம்ம இந்த மாதிரி நிலத்தை உழவு செய்கிறப்ப பார்த்திங்கன்னா, முதல் உழவு போடும்போது கலப்பைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா டில்லரோட கலப்பைகள் நேராக, அதாவது நேரடியாக மண்ணுகளை அந்தந்த இடத்துலையே உழவு செய்யும். அடுத்து நம்ம இந்த கலப்பைகளை மாற்றி அந்த உழவு செஞ்ச மண்ணை எடுத்து நம்ம அந்த காய்ந்த சருகுகள், அந்த ஏற்கனவே வெட்டின மரம் எல்லாத்தையும் நடுசாரியாக நம்ம போட்டிருப்போம். அது மேலே விழுகிற மாதிரி இப்போ இருக்கிற கலப்பையை மாற்றி உழுத மண்ணை எடுத்து பக்கவாட்டில் மண் அணைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற புல்லு, அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே மண்ணோட மண்ணாக சேர்த்தி ஒரு உழவு நல்லா உழுதாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த கலப்பையை மாற்றி அதே மாதிரி உழவு செய்கிறதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா அந்த மரங்களில் இருக்கிற மீதி, அதாவது காய்ந்த இலைகள், அந்த வெட்டின மரம் எல்லாத்தையும் நடுவில் நம்ம போட்டு வச்சிடணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடுறதுனால இயற்கையாகவே அது மக்கி நம்ம மருதாம்பு விட்டுருக்கிற வாழை மரங்களுக்கு நல்ல ஒரு சத்தம் அமையும். அதனால் எப்போ நம்ம ஓட்ட வரேன்னு சொல்கிறாங்களோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி நிலத்தை ஓரளவுக்கு தயார் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு உழவு முடித்ததுக்கப்புறம் அந்த டில்லரோட பிளேடு நேராக மண் உழுகிற மாதிரி இருக்கிறத கழட்டிட்டு வெளிப்புறமாக மண் தள்ளுறது மாதிரி வேறு கலப்பைகளை மாற்றணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பழைய கலப்பைகளை ஒவ்வொரு பிளேடாக கழட்டி எடுத்துட்டு, புது விதமான இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழட்டி எடுத்த பிளேடு, இது என்ன பண்ணுன்னா நேராக அந்தந்த இடத்துல உழவு செய்யும். ஆனால் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது, அதாவது இந்த சிகப்பு கலரில், அதாவது துருப்பிடிச்ச மாதிரி இருக்கிற கலப்பை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுன்னா வெளிப்புறமாக மண்ணை தள்ளும். இந்த மாதிரி வெளிப்புறமாக மண்ணை தள்ளும் போது பக்கவாட்டில் இருக்கிற மரங்களுக்கு நம்ம அந்த காய்ந்த சருகுகள் மேலே மண் விழுகிற மாதிரி உழவு செய்வாங்க. சிறிது நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பழைய கலப்பைகள் எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துட்டு வெளியே மண் தள்ளுறத மாதிரி கலப்பைகள் எல்லாத்தையும் மாட்டிட்டாங்க. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், அந்த கலப்பைகளோட நுனியில் பார்த்திங்கன்னா படகு மாதிரியும் ஒரு கப்பு மாதிரியும் மண் வெளியே தள்ளுறதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மாற்றி செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டில்லர் ரிவர்ஸில் போகும். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே உழவு செஞ்சுருக்கிற மண்ணை எடுத்து வெளிப்புறமாக தள்ளும். அப்போ வெளிப்புறமாக தள்ளும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மடை மாதிரி, ஒரு மேடு மாதிரி நம்ம மருதாம்பு விட்ட வாழைக்கன்றுகளோட தூருக்குள்ளேயே விழுகும். அதே மாதிரி நம்ம அறுத்து போட்டிருக்கிற காய்ந்த சருகுகள், வெட்டின வாழை மரம் அது மேலேயே விழுகும். அதனால் ஈஸியாக அது மண்ணோட மண்ணாக மக்கி அதுவும் ஒரு உரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, காற்று காலங்களில் இந்த மருதாம்பு விட்ட வாழை மரங்களோட வேர் அமைப்பு பார்த்திங்கன்னா தாய்க்கன்றுகளோட மேலே தான் இருக்கும். அதனால் காற்று காலங்களில் நல்லா தாங்கி நின்று, அதாவது தார் போட்டாலும் அந்த வெயிட்டை தாங்குற அளவுக்கு வேர் அமைப்பும் பார்த்திங்கன்னா வலுவாக அமைகிறதுக்கு இந்த மாதிரி மண் கட்டுறது மிகவும் அவசியம்.
அதே மாதிரி நம்ம உள்ளே போட்டிருக்கிற அந்த மீதமுள்ள குப்பைகளும் மக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடுவில் பாக்கு கன்றுகளை வந்து நடவு செய்வோம். நம்ம வயல் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்டி முடிச்சாச்சு, உழவு செஞ்சு மண்ணுகள்லாம் எடுத்து கட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நீர் மேலாண்மைக்கு கரெக்டாக நம்ம எவ்வளோ தண்ணி விட்டு கட்டினாலும் ஒவ்வொரு பாத்திகளும் கரெக்டாக தண்ணி தேங்குற அளவுக்கு ஒரு மடை மாதிரி அமைச்சாச்சு. இப்படி அமைக்கிறனால மறுபடியும் பில்லு வரதையும் தடுக்கலாம். தண்ணியும் பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்தந்த தண்ணி அந்தந்த பாத்திகளில் கரெக்டாக தேங்கி நின்று வாழை மரங்களுக்கு தேவையான நீரையும் கொடுக்கும், குப்பைகளும் மக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம இப்படி பண்ணுறதுனால இயற்கை உரம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியம், வேஸ்ட் டீகம்போசர் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அந்தந்த இடத்துலையே தங்கி நுண்ணுயிர் பெருகி நல்லபடியான வாழை மரங்கள் வந்து நல்ல வெயிட்டெல்லாம் விடுறதுக்கு, அதாவது இயற்கை உரம் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக ஒரு பாத்திலையும் வந்து தேவையான சத்துக்களை வந்து நம்ம தண்ணி ஓடும்போதோ இல்லை சொட்டு நீர் போடும்போதோ நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வெட்டின வாழை மரம் அதையெல்லாம் போட்டு தான் மூடி இருக்கிறோம். இது வந்து மழை பெய்யவும் தண்ணி கட்ட என்ன ஆகுனா நல்ல மக்கி இந்த இளம் வாழை மரங்களுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வேஸ்ட் டீகம்போசர் இதெல்லாம் நம்ம தண்ணியில் கொடுக்கும்போது வேகமாக அந்த காய்ந்த இலைகளும் சரி அந்த வெட்டின வாழை மரங்களும் ரொம்ப வேகமாக வந்து மக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தண்ணி கட்டுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாத்தியாக நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா தண்ணி கட்டுறதுக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி உழவு செய்கிறதுனால நீர் மேலாண்மையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக அமைச்சிக்கலாம். மழை தண்ணி நம்ம கனமாக மழை பெய்யும் போதும் பார்த்திங்கன்னா நீர் வந்து அதிகப்படியான மழை பெஞ்சாலும் இந்த பாத்திக்குள்ளேயே தங்கி மரங்களுக்கு வந்து தேவையான நீரை வந்து கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி மரங்கள் நிழற் கட்டினதுனால பாக்கு நடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம நடும்போது இங்கே ஒரு கன்று அங்கே ஒரு கன்று, ஒவ்வொரு கன்றுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா 7 அடி கேப் விட்டு நடுவோம். அதே மாதிரி நாட்டு பாக்கு கன்றுகள் தான் நம்ம நடப்போகிறோம். நாட்டு பாக்கு கன்றுகள் பார்த்திங்கன்னா ஒட்டு ரக நாட்டு கன்றுகளை விட ஒரு 2 வருடங்கள் கழித்து தான் காய்ப்புக்கு வரும். நடவுலேருந்து ஒரு 5 வருடங்கள், அதாவது 4லேருந்து 5 வருடங்களில் காய்ப்பு வரும். ஆனால் ஒட்டு ரகம் பார்த்திங்கன்னா 3 வருடங்களுக்கு மேலேயே காய்ப்புக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டு ரக கன்றுகள் பார்த்திங்கன்னா அதனோட பாக்கு வந்து விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. எப்போ வேணால் காய்ப்புகள் நிறுத்திடலாம். ஆனால் நம்ம நாட்டு மரங்கள், அதாவது தென்னையிலையும் சரி பாக்குலேயும் சரி, நாட்டு மரங்களோட காய்களுக்கு தனி விலை இருக்குது. அதே மாதிரி வறட்சியை தாங்கி வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதிகப்படியான விளைச்சல் வேணும்னு சொல்லி ஒட்டு ரகத்துக்கு போனோம்னா வறட்சி காலங்களில் வந்து மரம் நலங்கிருச்சுன்னா கண்டிப்பாக அது மறுபடியும் தெப்பு தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம அந்த நாட்டுப்பாக்கு கன்றுகள் வந்து ஒரு 2 வாரங்கள் கழித்து நம்ம நடவு செய்ய போகிறோம். ஏன்னா நிலங்கள் வந்து கொஞ்சம் இப்போ தான் உழவு ஓட்டியிருக்கிறனால ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஆற போட்டுட்டு இப்படி நம்ம ஒவ்வொரு மரங்களுக்கு நடுவில் நடவு செய்ய போகிறோம். நான் கண்டிப்பாக அது நடவு செய்கிறப்போ ஒரு பதிவு நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம காமிச்ச இதில் வீடியோவில் எந்த ஒரு சந்தேகனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. நன்றி.